ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து நம்ம சந்திரகலா ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் பேன் வச்சுட்டு அதில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணியிருக்கேன், நெய் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நெய் சூடானதும் நான் வந்து டெசிகேட்டட் கோகோனட், நல்லா துருவின கோகோனட் வந்து நான் டெசிகேட்டட் கோகோனட் வந்து கடையில் வாங்கினேன். ஸோ அதை நான் யூஸ் பண்ணிவிட்டேன். நம்ம வீட்டில் இருந்தேன்னா துருவின தேங்காய் வந்து நல்லா போட்டு நம்ம வந்து ரோஸ்ட் பண்ணிக்கணும். ஸோ ஏன்னா அது சரியாக நம்ம வதக்கல அப்படின்னா சீக்கிரமாக இந்த ஸ்வீட் வந்து ஸ்பாயில் ஆகிடும். ஸோ அதனால் வந்து நல்லா வந்து நெய் விட்டு வதக்கிடுங்க. ஸோ இது நல்லா பாருங்கள் ரோஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, நான் வந்து முந்திரி பருப்பு பவுடர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் கோர்ஸாக பவுடர் பண்ணியிருக்கேன். ஸோ அது வந்து ஒரு 1/2 கப் வந்து சேர்த்துக்கிறேன். ஸோ அதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஸோ இந்த பூரணம் தான் நம்ம வந்து அதுக்குள்ளே ஸ்டஃப் வைக்க போகிறோம். ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா வெல்லம் சேர்க்குறேன். ஸோ அதை சேர்த்துட்டு எல்லாத்தையும் கலந்து விடலாம். யூஸ்வலாக பார்த்திங்கன்னா இந்த ரெசிபி வந்து இதில் ஸ்டஃப் வைக்கிறது வந்து பால்கோவா வைப்பாங்க. ஸோ நான் வந்து இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து சாஃப்ரான் வந்து சேர்த்துருக்கேன், குங்குமப்பூ சேர்த்துருக்கேன் கொஞ்சம். ஸோ அது ஒரு ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும் அப்படின்றதுனால. ஸோ குங்குமப்பூ வந்து ஆப்ஷனல் தான், அது இல்லைனா நம்ம வந்து ஏலக்காய் பொடி வந்து 1 டேபிள் ஸ்பூன் வந்து சேர்த்துக்கலாம். ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ நம்ம வந்து சந்திரகலா ரெசிபி செய்கிறதுக்கான பூரணம் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது வந்து நல்லா கூல்டவுன் ஆகணும். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து டோ வந்து ரெடி பண்ணிடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா யூஸ்வலாக மைதா மாவில் பண்ணுவாங்க. நான் வந்து மைதா யூஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கோதுமை மாவில் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து உப்பு சேர்த்துட்டு, உப்பு வந்து ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு தான் சேர்த்துருக்கேன். உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நெய் விட்டு பிசைஞ்சு விடணும். ஸோ பார்த்திங்கன்னா ரொம்ப ஹார்டாக வந்து நம்ம மாவு பிசையக்கூடாது. ஸோ கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் தண்ணி தெளித்து நம்ம வந்து பிசைஞ்சிட்டே இருக்கணும். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் கீ வந்து 2 கப் மாவுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ அதை விட்டு கொஞ்சம் லைட்டாக பார்த்திங்கன்னா இது பண்ணால், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து இதில் வந்து மிக்ஸ் பண்ணுறேன். இந்த மாவு வந்து எப்படி ரெடி பண்ணணும் அப்படின்னா, நம்ம பூரிக்கெலாம் ரெடி பண்ணுவோம் இல்லையா, கொஞ்சம் டைட்டாக அந்த மாதிரி பிசையணும். ரொம்ப சாஃப்டாக சப்பாத்திக்கு பிசைகிற மாதிரி இருக்கக்கூடாது, கொஞ்சம் வந்து ஹார்டாக தான் இருக்கணும். ஸோ அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா பிசைஞ்சிக்கோங்க. அதாவது சாஃப்டாகவும் பிசைங்க, அந்த ரொம்ப மாவு போட்டு ரொம்ப அழுத்தம் கொடுக்காம அப்படியே லைட்டாக அப்படியே பண்ணி பிசையுங்க. ஸோ இப்போ டோ ரெடி ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம வந்து ஷேப் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து நான் உருட்டிட்டு ஏதாவது ஒரு கட்டர், நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூடி எடுத்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் வந்து எப்படி வருதுன்னு சொல்லி பார்ப்போம். இப்போ நம்ம எப்படி ஒன்றாலும் ஷேப் வந்து உருட்டிக்கலாம், ஏன்னா நம்ம வந்து அதுக்கப்புறம் ரவுண்டாக கட் பண்ண தான் போகிறோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு மூடி வச்சு நான் ட்ரை பண்ணேன். ஸோ இப்போ இதில் எடுத்துட்டு இதில் வந்து நம்ம வந்து பூரணம் உள்ளே வச்சிடலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டியாக இருந்தது இந்த ஷேப்பு. ஸோ இருந்தாலும் சரி ஓகே, ஃபஸ்ட்டு நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். ஒரு 2-3 ஐட்டம்ஸ் வச்சு நான் ட்ரை பண்ணேன். ஸோ அதனால் வந்து ஃபஸ்ட்டு இந்த ஷேப் வந்து ட்ரை பண்ணோம். ஸோ அதுக்கு அடுத்தது நம்ம வேறு ஒரு ஷேப்பு ட்ரை பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம அந்த பூரணம் வச்சதுக்கப்புறமா அது எட்ஜஸ்லாம் நல்லா வந்து க்ளோஸ் பண்ணிவிடுங்க. ஏன்னா அது வெளியில் வந்துருச்சு அப்படின்னா நம்ம ஆயிலில் பொரிச்சு எடுக்கும் போது வந்து அதில் ஆயிலில் வெளியில் வந்துடும். ஸோ வந்து நம்ம ப்ராப்பராக வந்து ஃபுல்லாக கேர்ஃபுல்லாக வந்து க்ளோஸ் பண்ணிடணும். க்ளோஸ் பண்ணிவிட்டு அந்த எட்ஜஸ் பார்த்திங்கன்னா நல்லா அழுத்தி அப்படியே கண்டினியூஸாக மடிச்சுட்டே இருந்தோம் அப்படின்னா அந்த ஷேப் வந்து வந்துடும். ஸோ இது வந்து நான் ஃபஸ்ட் பண்ணது. அதுக்கப்புறம் அடுத்த ஷேப்பும் வந்து நான் உங்களுக்கு தெளிவாக காட்டியிருப்பேன். இன்னும் கொஞ்சம் நல்லா பெருசாக அந்த நம்ம வந்து பேக்கரிலாம் வைப்பாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஷேப்லேயும் நான் பண்ணியிருக்கேன். ஸோ இது ரொம்ப குட்டியாக இருந்ததுனால நான் இது பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சுட்டு ஸோ மறுபடியும் டோ போட்டு நம்ம உருட்ட ஆரம்பிக்கிறோம். ஸோ உருட்டினதுக்கப்புறமா நம்ம வேறு ஒரு ஷேப்பில் கட் பண்ணி எப்படி வருதுன்னு பார்ப்போம். ஸோ தீபாவளினா யூஸ்வலாக இந்த ரெசிபி வந்து கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதனால் நானும் இதை வந்து நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ இந்த வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லி நான் போட்டிருக்கேன். யூஸ்வலாக வந்து சோமாஸ்லாம் பண்ணுவாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி இல்லாமல் ஸோ இந்த தடவை வந்து நம்ம வந்து இந்த சந்திரகலா ரெசிபி வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். அடுத்தது பார்த்திங்கன்னா நான் மிக்ஸியோட இந்த சின்ன ஜார் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த மிக்ஸியோட மூடி வச்சு ட்ரை பண்ணேன். அதுவுமே கொஞ்சம் சின்னதாக தான் இருந்தது. ஸோ நான் வந்து யோசித்தேன், சரி ஓகே இது ரொம்ப இதுவாகும், நம்ம வந்து ப்ராப்பராக இன்னும் அந்த பேக்கரியில் கிடைக்கிற ஷேப்பே வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேறு ஒரு ஷேப்பையும் வந்து ட்ரை பண்ணேன். ஸோ இது வந்து செகண்டாக ட்ரை பண்ணது. ஸோ இந்த எட்ஜஸ்லாம் வந்து ப்ராப்பராக க்ளோஸ் பண்ணுங்கள். இதில் மாவில் பார்த்திங்கன்னா அந்த ஈரப்பதம் இருக்கிறதுனால நான் வந்து அதில் அந்த எட்ஜஸ் க்ளோஸ் பண்ணுறதுக்கு தண்ணி இப்போதைக்கு யூஸ் பண்ணல. பட் நெக்ஸ்ட்டு வர இதும் போதில் மாவு வந்து கொஞ்சம் ட்ரை ஆச்சு. ஸோ அப்போ வந்து நான் தண்ணி வந்து யூஸ் பண்ணியிருப்பேன். அந்த எட்ஜஸ் வந்து ஓரத்தில் அந்த தண்ணி போட்டு தடவி விட்டுருப்பேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அந்த எட்ஜஸ் வந்து அப்படி அழுத்திட்டு நம்ம ஃபோல்ட் பண்ணோம் அப்படின்னா இதோட ப்ராப்பரான ஷேப் வந்து கிடச்சிரும். இது ஏன் சந்திரகலா ரெசிபி அப்படின்னா வந்து
இது வந்து பார்த்திங்கன்னா சந்திரன் மாதிரி அந்த ஆஃப் நிலா இருக்கு இல்லையா, அந்த மாதிரி பாதி நிலா மாதிரி இருக்குன்றதுனால தான் இந்த ரெசிபிக்கு வந்து இந்த நேம் வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ஃபோல்ட் பண்ணி விட்டுருங்க. நான் வந்து ஹெல்த்தியாக பண்ணணும், நம்ம வந்து ஆயிலில் ஃப்ரை பண்ண வேண்டாம் அப்படின்னு யோசித்தேன். ஸோ ஆனால் இருந்தாலும் நம்ம வந்து அவன்லேயும் வந்து பேக் பண்ண போகிறோம், ஸோ ஆயிலையும் ஃப்ரை பண்ண போகிறோம். ஸோ ரெண்டுத்தில் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து 2 விதமாகவும் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ பாருங்கள் சூப்பராக வந்துடுச்சா நமக்கு. ஸோ ஆனால் நான் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வேறு ஷேப் ட்ரை பண்ண போகிறேன். அது வந்து இன்னுமே கூட நம்மளுக்கு கொஞ்சம் நல்லா பெருசாக இருக்கும். ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா நான் பேக்கிங் ட்ரேயில் வந்து பேக்கிங் பேப்பர் போட்டுட்டு அது மேலே அதை ஒன்று ஒன்றா வச்சுட்ருக்கேன். ஸோ ஒரு 5 பீசஸ் வந்து எனக்கு பிளான் வந்து என்னென்னா பேக் பண்ண போகிறோம் அப்படின்றதுக்காக நான் அதை தனியாக ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அடுத்த செட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆயிலில் வந்து பொரிக்கிறதுக்கு. ஸோ இந்த கப்பில் வந்து நான் வச்சு பண்ணது வந்து கொஞ்சம் நல்லா பெருசாகவே இருந்தது. நம்ம அந்த டிசைன்ஸ் வந்து அந்த ஃபோல்ட் பண்ணுறோம் இல்லையா, அதுவுமே வந்து நல்லா சூப்பராகவும் இருந்தது. அந்த சின்னதில் வச்சு ட்ரை பண்ணதை விட இதில் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்த மாதிரி தெரிஞ்சிச்சு. ஸோ நான் மற்ற எல்லாத்துக்குமே இதே வந்து நான் ஃபாலோ பண்ணிட்டேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இப்போ நம்ம மாவு உருட்டி கொஞ்சம் நேரம் ஆகிடுச்சு இல்லையா, ஸோ அதனால் அது ட்ரை ஆக ஆரம்பிக்கும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா எட்ஜஸில் வந்து நான் தண்ணி வந்து தடவிட்டேன் ஃபுல்லாக. அதுக்கப்புறம் அதில் பூரணம் வச்சு மடிச்சிடுறோம். ஸோ இதே மாதிரி தான் நம்ம எல்லா இதுவுமே வந்து பண்ண போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்திங்க அப்படின்னா ப்ராப்பராக நம்ம எப்படி பண்ணிகிட்ருக்கோம், இப்போ எந்தெந்த மாதிரி ஷேப் வந்து நம்ம அந்த வச்சு கட் பண்ணால் எவ்வளோ சின்னதாக வருது அப்படின்றது வந்து நல்லாவே தெளிவாக தெரியும். இது பாருங்கள் எட்ஜஸ்லாம் ப்ராப்பராக வந்து நம்ம டைட்டாக க்ளோஸ் பண்ணிடணும். க்ளோஸ் பண்ணிவிட்டு அந்த எண்டிலேருந்து நம்ம ஒன்று ஒன்று அழுத்தி அழுத்தி அப்படியே ஃபோல்ட் பண்ணிகிட்டே வந்தோம் அப்படின்னா சூப்பராக வந்துடும். இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாகவும் இருக்கு இல்லையா, அந்த ஃபோல்ட் பண்ணுறதுக்கும் அந்த ஷேப்பும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருந்தது. பாருங்கள் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே வந்து அழுத்தி விடுறோம் பாருங்கள், அந்த இடத்துல ப்ரெஸ் பண்ணுறோம். இப்போ இந்த பூரணத்தில் வந்து நம்ம வந்து முந்திரி பருப்பு இல்லை வந்து பாதாம் அப்புறம் வந்து ரைசின்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம சேர்த்து கூட அதில் உள்ளே வந்து நம்ம போடலாம். சும்மா சாப் பண்ணிவிட்டு போட்டால் அதுவுமே ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படி இல்லைனா வந்து காரமாக வெரைட்டி பண்ணணும் அப்படின்னா கூட நம்ம பன்னீர் ஆனியன்லாம் வந்து லைட்டாக வந்து வதக்கிட்டு அது கூட வச்சு பண்ணலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் நம்ம பண்ணணும் தீபாவளிக்குன்னு ஸ்டார்ட் பண்ணும்போது அப்படின்றதுனால நான் வந்து இதை ட்ரை பண்ணேன். நிறைய பேருக்கு ஸ்வீட் பிடிக்காதவங்க நீங்கள் அந்த மாதிரி கூட ட்ரை பண்ணலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள் பேக் பண்ணுறதுக்கு வந்து நான் 2 ஷேப் வந்து பார்த்திங்களா நான் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணேன், அதையும் இதில் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் அடுத்த 3 வந்து பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக அந்த கப் வச்சு ட்ரை பண்ணோம் இல்லையா, ஸோ அதுவும் இதில் வச்சுட்டு மேலே வந்து நல்லா அந்த கோல்டன் ப்ரௌனாக வரணுன்றதுக்காக நான் வந்து இப்போ கீ இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து வச்சு ப்ரஷ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதை வச்சுட்டு நம்ம வந்து 200 டிகிரி செல்சியஸ்க்கு வந்து நம்ம அவனில் வச்சு ஹீட் பண்ண போகிறோம், பேக் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 5 மினிட்ஸ், இது வந்து ஒரு 12 மினிட்ஸ் எடுக்கும். ஸோ 5 மினிட்ஸ் ஒன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு நீங்கள் மறுபடியும் வந்து ப்ரஷ் பண்ணி விடுங்க. அது படுத்துட்டு நீங்கள் முடிச்சிட்டிங்கன்னா அது ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ வந்து இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆயிலில் பொரிச்சு எடுக்க போகிறோம். அண்ட் ஆல்சோ வந்து நம்ம வந்து சுகர் சிரப் வந்து பண்ண போகிறோம். அதுக்கு வந்து ஒரு சாஸ்பேன் வச்சுட்டேன். ஸோ அதில் வந்து 1 கப் சுகர் போட்டுட்டு தண்ணி ஊற்றிட்டு நம்ம வந்து சுகர் சிரப் வந்து ரெடி பண்ணிடலாம். சுகர் சிரப் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சி, ஒரு கம்பி பதம் அந்த இதுக்கு பதத்துக்கு இருக்கணும். ஸோ அது நம்ம வந்து பேரலி பண்ணிகிட்ருக்கோம். இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கடாய் வச்சுருக்கேன். கடாய் வச்சுட்டு நம்ம வந்து அதில் எண்ணெய் விட்டு இந்த பீசஸை வந்து நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். ஸோ பேரலாக பார்த்திங்கன்னா பேக்கும் ஆகிட்டுருக்கு. இங்கே பாருங்கள் நான் ரிமைனிங் இருக்கிற பீசஸ்க்கு வந்து அந்த இதில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் பொரிக்கிறதுக்காக. அது வந்து ஒரு 8 பீசஸ் வந்து வந்துச்சு நமக்கு. இதை பொரிச்சு எடுக்கிறதுக்கு வந்து எண்ணெய் விட்டுட்டேன். இது இம்பார்ட்டன்ட் டிப் என்னன்னு பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சு தான் நம்ம வந்து பொரிச்சு எடுக்கணும். ஏன்னா ரொம்ப வந்து எண்ணெய் சூடாக இருந்தது அப்படின்னா சீக்கிரமாக கரிஞ்சிடும். ஸோ அதனால் ரொம்ப ரொம்ப ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு பண்ணுங்கள். வெரி லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும் நம்மளுக்கு வந்து இது பொரிச்சு எடுக்கும்போது. அப்போ தான் ப்ராப்பராக எல்லா பக்கமும் ஈவனாக குக் ஆகி வரும். சுகர் சிரப்பும் பார்த்திங்கன்னா அங்கே ரெடி ஆகிட்டுருக்கு. ஸோ வந்து அது 1 ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சி தான் வந்திருக்கா அப்படி சொல்லிட்டு நம்ம செக் பண்ணிவிட்டு அதை எடுத்து வச்சிடலாம்.
நான் அதை செக் பண்ணுறேன். 1 ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சி வந்துடுச்சு. ஸோ இப்போ அதுக்கு அடுத்தது நம்ம எடுத்து பக்கத்தில் இருக்கிற அடுப்பில் வந்து மாற்றி வச்சிடலாம். ஆனால் சுகர் சிரப்பும் பார்த்திங்கன்னா இது பொரிச்சு எடுத்து போடும்போது லைட்டாக வெதன்னு இருக்கணும். ஏன்னா வந்து இது நம்ம பொரிச்சுட்டு அதில் போடும்போது லைட்டாக வெதன்னு இருக்கணும். ப்ளஸ் வந்து அந்த ஒரு 5 மினிட்ஸ் வந்து நம்ம வந்து இதை வந்து நம்ம பொரிச்சு எடுத்ததுக்கப்புறம் அதில் போட்டு அப்படியே அந்த சுகர் சிரப் கோட் ஆகிற வரைக்கும் விடணும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து பிளேட்டில் வச்சிடலாம். ரொம்ப நேரம் சுகர் சிரப்லையும் நம்ம விடக்கூடாது. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நல்லா பொரிஞ்சிருச்சா. இப்போ இதை வந்து நான் வந்து சுகர் சிரப்போட அந்த அடுப்பு வந்து பார்த்திங்கன்னா லைட் ஹீட்டில் இருந்துச்சு. ஸோ அதனால் நான் அங்கே எடுத்து வச்சுட்டு நான் பொரிச்சதை எடுத்து அதில் போட்டுட்டேன். ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட் பேட்ச் போட்டுருங்க. நான் வந்து ரொம்ப சுகர் வந்து சேர்த்துக்கல. சுகர் வந்து இதுக்கு எடுத்துக்கிற குவான்டிட்டியை கொஞ்சம் கம்மியாக தான் எடுத்திருந்தேன். பிகாஸ் எனக்கு ரொம்ப இனிப்பு வேண்டாம் அப்படின்றதுனால ஆல்ரெடி வந்து நம்ம வெல்லம் வந்து சேர்த்துருக்கோம். ஸோ அதனால வந்து நான் சுகர் சிரப்போட இது வந்து அளவு வந்து குறைச்சிட்டு கொஞ்சமாக ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளேயே வந்து நான் எடுத்துகிட்டு பிளேட்டில் வச்சுட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா பேக் ஆனதும் ரெடி ஆகிடுச்சு. இதை எடுத்து நம்ம வந்து பிளேட்டில் வச்சிட்டோம். ஸோ இந்த மாதிரி தான் இருக்குது பேக் ஆனது. பொரிக்கிறதுக்கும் பேக் ஆகிறதுக்கும் ரொம்பவே வித்தியாசம் இருக்கும். பட் ஹெல்த்தியாக வேணும் அப்படின்னா வந்து நம்ம பேக் பண்ணுறது ரொம்பவே நல்லது. ஏன்னா சுகர் சிரப்பில் கொஞ்சம் போட்டோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லா சாஃப்ட் ஆகிடும். ஸோ நம்மளோட சந்திரகலா ரெசிபி வந்து ரெடி ஆகிடுச்சு, ஸ்வீட் ரெசிபி. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாப்பி குக்கிங். இன்னொரு ரெசிபியில் உங்களை சந்திக்கிறேன்.